வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, நேற்று தமிழக மீடியாக்கள் பண்ண அநியாயம் இருக்குல்ல. நேற்று வாக்குப்பதிவு நாள் அஜித்குமார் சார் ஓட்டு போட வந்திருக்காரு. அஜித்குமார் சார்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் தமிழகத்தில் மாற்றம் தேவையா, மாற்றம் வேணுமா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டதாகவும், அதுக்கு அஜித் சார் நோ நீட், மாற்றம் தேவையில்லை, தமிழகம் நல்லா தான் போய்க்கிருக்கு அப்படின்னு சொன்னதாகவும் தமிழக மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக நேற்று ஹெட்லைன்ஸு ஃப்ளாஷ் நியூஸ் வெளியிட்டாங்க. பிறகு ஓட்டு போட வந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்குறாரு. அஜித் சார் மாற்றம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்க, அதுக்கு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா நல்லது தானே சொல்லியிருக்காரு, அஜித் சொன்னது நல்லது தானே அப்படின்னு எம்கே ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. இது தமிழகத்தில் பெரிய புயலை கிளப்பியிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அஜித்குமார் சாருடைய மேனேஜர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அஜித் சார் அப்படி சொல்லவே இல்லையே, மாற்றம் தேவையில்லை அப்படின்லாம் அஜித் சார் சொல்லவே இல்லை, வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சுரேஷ் சந்திரா அவர் தான் அஜித் சாருடைய மேனேஜர் விளக்கம் கொடுக்குறாரு. பாஜக அதிமுக கூட்டணி டிவிக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. திமுக மீடியாக்கள் ஏன் இவ்வளவு சீப்பாக நடந்துக்கிறாங்க? வாக்குப்பதிவு அன்னைக்கு அஜித்குமார் சார் சொல்லாத ஒன்றை சொன்னதாக ஹெட்லைன்ஸ் போட்டு, மாற்றம் தேவையில்லை அப்படின்னு அஜித் சார் சொன்ன மாதிரி ஹெட்லைன்ஸை போட்டு, அதை உண்மை நம்பி ஸ்டாலின்கிட்ட கேள்வியாக கேட்டு, ஸ்டாலின் அவர்களும் நல்லது தானே சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பதில் கொடுத்து, எல்லாம் செட்டிங்கா அப்படின்னு திமுகவை பார்த்து என்டிஏ டிவிக்கே கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்புகிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ் கோடு. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நேற்று ஒயிட் ஷர்ட்டு, ப்ரௌன் பேண்ட்டு, விஜயுடைய காஸ்டியூமு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் இது தான். ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாரு, ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டிருப்பாரு. இது மாதிரியே எல்லாமே பார்த்தீங்கன்னா நேற்று போட்டுட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போட்டு அதை சோசியல் மீடியாவில் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொருத்தங்களும். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நேற்று ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் பேண்டில் வந்து ஓட்டு போட்டிருக்காரு. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா நான் மறைமுகமாக அப்படின்னு லூசுத்தனமாக தமிழக மீடியாக்கள் அண்ணாமலைகிட்ட போய் கேட்க, அண்ணாமலை பெல்ட் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு தமிழக மீடியாக்களுக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஒயிட் ஷர்ட்டு ப்ரௌன் பேண்ட்டை தான் அதிகமாக பயன்படுத்தினார், அதிகமாக போட்டார். இப்போ விஜய் சார் போடுறாரு. நான் அரசியலுக்கு வந்ததுலேருந்தே இந்த ப்ரௌன் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டை நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரிக்கு அப்புறம் தான் இதை நான் போடுறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதுக்காக ப்ரௌன் பேண்ட்டை, காக்கி பேண்ட்டை நான் எதுக்காக போடுறேன்னா, காவல்துறையில் இருந்து வந்திருக்கேன்ல, அதனால் எப்போதுமே என் கூட காக்கி கலர் இருக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கக்கூடியவன். அதனால தான் மேக்ஸிமம் காக்கி பேண்ட்டு, ப்ரௌன் பேண்ட்டை வந்து நான் வந்து உடுத்துறேன். அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒயிட் ஷர்ட்டு, போலீஸில் இருந்தேன் பாஸ்டன்ஸில் கடந்த காலத்தில் அப்படிங்கிறதுனால ப்ரௌன் பேண்ட்டு, இதுதான் காரணம் அப்படின்னு தமிழக மீடியாக்களுக்கு செக் வச்சுருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டும் கவனம் பெறுது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, பவன் கேரா இருக்கார்ல, ஹிமந்த பிஸ்வ சர்மா அஸ்ஸாமுடைய சிஎம்முடைய ஒய்ஃப் பற்றி ஃபேக்காக சில செய்திகளை வந்து பரப்பி விட்டு அஸ்ஸாம் காவல்துறை வழக்கு பதிவு ரிஜிஸ்டர் பண்ணி, பிறகு பவன் கேரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தலைமறைவாயிட்டார். காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களாக பார்த்து இப்போ தாவிக்கு இருக்கார். அஸ்ஸாம் காவல்துறை கைது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து இப்போது அஸ்ஸாம் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் கோரி மனு போட்டிருக்காரு. இந்த மனுவை அஸ்ஸாம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் பவன் கேரா கைது செய்யப்படலாம் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வருது. இது 3. 4வது, வெஸ்ட் பெங்காலில் செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் 142 தொகுதிகளுக்கு தேர்தல் ஏப்ரல் 29 நடக்க போகுது. மோடி, அமித்ஷா வெஸ்ட் பெங்காலில் தொடர் பிரச்சாரங்களை மேற்கொண்டு இருக்காங்க. மமதா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, தப்பி தவறி பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா மாநிலத்துக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தங்களை முதல்வராக போடுவாங்க, அவருக்கு பெங்காலி கூட தெரியாது அப்படின்னு கேம்பெயின் பண்ணுறாங்க. இதுக்கு அமித்ஷா ஒரு கவுண்டர் கொடுத்துருக்காரு. பிஜேபி ஜெயிச்சதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக முன்னிறுத்தப்படுவார், முதல்வராக நியமிக்கப்படுவார். அவர் கண்டிப்பாக வெஸ்ட் பெங்காலில் பிறந்தவராக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பெங்காலி மீடியம் ஸ்கூலில் கல்வி பயின்றவராக இருப்பார், பெங்காலி லாங்குவேஜை ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவராக இருப்பார். இது என்னுடைய வாக்கு அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு. பெங்காலில் பிறந்தவராக, பெங்காலி மீடியம் ஸ்கூலில் படித்தவராக, கல்வி பயின்றவராக, பெங்காலி மொழியை ஃப்ளூயண்ட்டாக பேசக்கூடியவராக இருப்பார். இது எங்களுடைய வாக்கு அப்படின்னு
அமித்ஷா சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.